ஹலோ எதுனா ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுக்கோங்க. மேபி அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறதா இருக்கலாம் இந்த வீடியோவில். ஏதாவது ஒரு கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கேட்டு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் மைண்டில் நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் மைண்டில் கிளியர் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி பச்சை கொடி காட்டின மாதிரியும் இருக்குது சில பேருக்கு. கிளாரிட்டி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். கிளாரிட்டி அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. கன்ஃபியூஷன்ஸில் மேபி அந்த விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் வெளியே வரணுன்றதும் உங்களுடைய விருப்பமாக இருக்குது. அடுத்த மூவ் ஆகணுன்றதும் உங்களோட மைண்டில் இருக்குது நல்ல விஷயங்களுக்காக. ஆனால் நீங்கள் அதே ஒரு இடத்துலேயே நீங்கள் ஸ்டக் ஆன மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாத மாதிரி இருக்குது. இதனாலே நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. மேபி நீங்கள் ப்ரொடெக்ஷனாக நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை ஸ்டாப் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். உங்களுடைய வேகத்தை குறைக்கிற மாதிரி இருக்கலாம். மேபி இந்த நேரம் நீங்கள் வந்துட்டு யாரை வந்துட்டு அதிகமாக க்ளோஸாக நினைக்கிறீங்களோ உங்களுடைய சரௌண்டிங்ஸ் உங்களுடைய ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா இல்லை ஜஸ்ட் இது ஒரு நிறைய பேருக்கான ரீடிங், ஜென்ரல் ரீடிங். இந்த மெசேஜ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இல்லை, சரியா? உங்களுடைய சரௌண்டிங்ஸில் அதிகமாக நீங்கள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்காகவே நீங்கள் வந்துட்டு இன்னும் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி லைஃப்பில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. உங்களோட ஒரு நல்ல லைஃப், உங்களுடைய ஒரு நல்ல நெக்ஸ்ட் மூவ்க்காக இந்த ஒரு விஷயம் உங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை. நான் பண்ணுறது சரியா தப்பான்ற மாதிரியே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு மூவ் எடுக்க போகிறீங்க, திரும்ப ஸ்டாப் ஆகுறீங்க. இது வந்துட்டு உங்களை சுற்றி ஏதோ ஒரு இருக்க பீப்புளோட எனர்ஜி இல்லை அவங்க காரணமாக தான் நீங்கள் வந்துட்டு அடிக்கடி ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓவர் திங்க் இந்த விஷயங்கள் நீங்கள் மாற்றினா தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் அச்சீவ் ஆகுன்ற மாதிரி இருக்குது. லைஃப்பில் தெரியாமல் இருக்கிறதுக்காக கீழே லைஃப்பில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அடுத்த லெவல் போகணும், உங்களுக்கு தேவைப்படுற அந்த விஷயம் கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும், கிளாரிட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். யாரை கண்மூடி நம்பிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய சரௌண்டிங்ஸில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒரு இடத்துல அந்த பர்சன்கிட்டேருந்து கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்கள். கொஞ்சம் விலகி அதுக்கப்புறமா நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் எனர்ஜிக்கும் நல்லதில்லை. ஓகே, பை.